हाय फ्रेंड्स इनकी நம்ம கிச்சன்ல 5 நிமிஷத்துல பருப்பே இல்லாம ரொம்ப ருசியான சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே சோம்பலான டைம்லயே நம்ம ஊருக்குலாம் போயிட்டு வர டைம்லயும் இந்த சாம்பார் வச்சோம் அப்படினா ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டியாவும் இருக்குங்க. இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு pan வச்சுக்கலாங்க. இதல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க வாசனை பொருட்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அப்பதான் சாம்பார் வந்து நல்ல வாசமாக இருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே ஒரு 10 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு முக்கால்வாசி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த சாம்பார். இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு, பாதி கேரட் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து நீங்கள் பிளெயின் சாம்பாரும் வைக்கலாம், கேரட்டு உருளைக்கிழங்கு சேர்க்காமலும் நீங்கள் செய்யலாம். சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ருசி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் ஒரு 5 நிமிஷம் போல் வெந்து வரட்டும். இந்த டைமில் இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். கொரகொரப்பாக இல்லாமல் நல்ல நைஸ் பவுடராக பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம பவுடர் பண்ண பொட்டுக்கடலை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அதே அளவுக்கு கடலை மாவு 2 ஸ்பூன் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்தோன்னா 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கணுங்க. ரெண்டும் சம அளவில் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா பருப்பு சேர்த்த சாம்பார் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கூட உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. இப்போ 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஹோட்டலெல்லாம் கூட சாம்பார் தீர்ந்துச்சு அப்படின்னா அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி திடீர் சாம்பார் தாங்க ரெடி பண்ணுவாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு காய் வந்து வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அதான் வந்து பெட்டராக இருக்கும். மாவு வந்து இந்த மாதிரி வடிகட்டியில் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். சாம்பார் ரொம்ப திக்னஸாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கொதிச்சதுக்கப்புறமா நல்ல திக்னஸாக வந்துடும், அதனால ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 2 நிமிஷம் கொதிச்சோன்னே மாவு வெந்துடும். அதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் பருப்பு இல்லாத 5 நிமிட சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.